இறைபலம், பக்தி, ஒழுக்கம், பொது சேவை, எதிலும் முன்னின்று செயலாற்றக்கூடிய தலைமை பண்பு, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் அமர்ந்திருக்கும் இடம் இப்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடம் என்பது பொதுவாக ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ உங்கள் ராசிநாதன் அமர்ந்த இடமானது பிரச்சனைக்குரிய இடம், பகை வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். இது மறுக்க முடியாத உண்மை. ஜோதிடத்தில் இதுதான் விஷயம். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி அவர் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக பலன்களை தருவார் என்ற விதிப்படி முதல்ல குரு பகவான் நின்ற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி. அப்போ துவக்கத்திலேயே சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலேயே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வியாக்கியானங்கள் இருந்தாலும் அதனை சரி செய்யப்பட்டு மீளக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள், முன்னோர்களால் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் இந்த குரு பயிற்சியோட முதல் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார். அந்த கணக்குப்படி அதாவது ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு பலன்கள் வித்தியாசமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதன்படி முதல்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அதற்கு பின்பு சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி. சந்திரன் நட்பு கிரகம்தான், இருந்தாலும் 8ஆம் அதிபதி. அந்த சந்திரன் ராசியில் தான் குரு, நீங்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைவார். இருந்தபோதும் 8ஆம் அதிபதி என்பது அவருடைய வேலையை காட்டாச்சுவார். அஷ்டம் என்றால் கஷ்டம்னு அர்த்தம். அப்போ அந்த சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் தடுமாற்ற சூழ்நிலை ஏற்படும். எதனால் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம். கடன், நோய், வம்பு வழக்கு என்று சொல்லுவோம். இவைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் அப்படியே பூஸ்ட் பண்ணுற மாதிரி எழுந்திரிச்சு நிற்கும். அப்போ கொடுக்கல் வாங்கலில் சரியான நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும். நிறைய கடன் கிடைக்கும். இப்போல்லாம் ஒவ்வொரு ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடன் தரேன், நீங்கள் கடன் தரேன்னு சொல்லி ஒவ்வொரு பேங்குகளில் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய கடன் தரதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கவனமாக இல்லாவிட்டால் அனைத்து கடனையும் வாங்கி நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். இஎம்ஐ கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து வட்டி கட்டுறதில், தவணை கட்டுறது, எல்லாத்துலேயும் பிரச்சனை ஏற்பட்டும். இதுவரை நீங்கள் அந்த கடன் மூலமாக வாங்கி விட்டுக்க எல்லாமே பிரச்சனையாக மாறிடும். அப்போ கடன் வாங்காது இருத்தல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மை தரும். முதல் விஷயமே அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, உதவி செஞ்சு கொடுன்னு சொல்லி வருவாங்க. அப்போ அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் தயவு செய்து அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவைகளை நீங்கள் அவாய்ட் செய்கிறது ரொம்ப நல்லது. தவிர்த்து விடுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு எனக்கே நேரம் இல்லைப்பா, பேசாமல் விட்டுருப்பான்னு சொல்லி நீங்களே விலகி கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஏன்னா நம்மளே சிக்கலில் இருக்கப்போ இன்னொரு சிக்கலை இழுத்து வச்சுக்க வேண்டாம். அதனால் அந்த காலகட்டங்களில் தயவுசெய்து விட்டுருங்க. அடுத்து இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது சிறு தலைவலியாக இருந்தாலும் சரி உடனே அது சரி செஞ்சுருங்க. சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை உடனே சரி செஞ்சுருங்க. நாள்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அந்த சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது. அடுத்தபடியாக செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இதுவரை இருந்து வந்த தலைவலியெல்லாம் மாறி நல்ல ரிலீஃப் இறை பலத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சொத்துக்கள் அனைத்தும் சேரும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதனால் இந்த 3 நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் முதல் நட்சத்திரமாகிய சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஆதாயத்தை அடைவீர்கள். செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ இது யாருக்கெல்லாம் இது சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, அது தொழில் சார்ந்த துறை யாராக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள் நிறைய வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலுங்க. அதாவது ஒரு உதாரணம் நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு வெயில் அடித்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படிலாம் போய் வேலை பார்த்துருவோம். ஆனால் ஒரே ஒரு சொட்டு மழை பெஞ்சாலும் என்ன செய்யுங்க, ஓரமாக போய் ஒதுங்கி நின்றுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. அப்போ அந்த காலகட்டங்களில் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்து சம்பாதித்து அந்த காசையெல்லாம் தயவு செய்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அடுத்து ரெடியாக நிற்கிறாங்க கடைக்காரன் வர்றதுக்கு. அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது
நீங்கள் உழைக்க தயாராக இருந்தாலும் அந்த வேலையில் பிரச்சனை ஏற்படும், சுணக்கம் ஏற்படும், கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிடைத்த வாய்ப்பை மற்றவர் தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் கண்கூட நடக்க போகிற விஷயம். அப்போ அந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயும் போல நமக்கு நிறையா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னால் கிடைப்பது போல் மாய தோற்றமாக அமைந்துவிடும். அதனால் என்ன செய்யுங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்களையே சரியான முறையில் பயன்படுத்தி அதற்குரிய பலன்களை சேமித்து வைத்து கொண்டீர்களால் நடுக்காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மெயின்டைன்மெண்ட்டே வந்துட்டீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதுதான் தொழிலாளர்களுக்கு விஷயம். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல வியாபாரங்கள் நிறைய நடக்கும். முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும், புது புது தொழில்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இது எல்லாமே வியாபாரிகளுக்கு கிடைக்கும். ஓகே. ஆனால் நம்ம முதல் சொன்ன மாதிரி சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் சிரமம் ஏற்படும். நீங்கள் எதுவும் திரும்ப பணம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். அல்லது கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களை கழுத்தை பிடிச்சி பணத்தை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். அதனால் அது ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக நான் முதல் சொன்ன மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கான ப்ரிப்பேரை முதல் ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த பணத்தை இவங்களுக்கு தரணும், இந்த செலவை இதை செய்யணும், இந்த விஷயங்களை இதுக்கு தொலையிடணும் அப்படின்னு முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னால் பின்னால் வரக்கூடிய விஷயங்களுக்கு இது பாதுகாப்பாக அமையும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு, அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த வருடம் முழுவதுமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்கள் உழைப்பானது அதிகமாக சுரண்டப்படும் அல்லது அதிக வேலை பளுவை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக வரும். தயவுசெய்து அதுக்காக நீங்கள் மனம் முடிந்து விடாதீர்கள். ஏன்னா நிறைய வேலை பளு கிடைக்க போகுது. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க கொண்டாந்து அவங்க வேலையை சேர்த்து உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. செய்ய முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வேலையை இழக்கும் சூழ்நிலையோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயங்கள். தயவு செய்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். கடன் நோய், வம்பு வழக்கு போல் உடன் சார்ந்த விஷயங்களை செலுத்துங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதை முதல்ல தவிர்த்து விடுங்கள். ஏன்னா முதல் விஷயமே வயிறு சார்ந்த விஷயம் தான் வரப்போகுது. ரெண்டாவது கண் அல்லது தலை சார்ந்த விஷயங்கள் வரப்போகுது. இந்த கண்ணெலாம் கொஞ்சம் வலிச்சது, கொஞ்சம் இது பண்ணிச்சுன்னா உடனுக்குடனே அதை சரி பண்ணிடுங்க. தலைவலி வந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுங்க. அது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேர் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னால் உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறைந்து விடும். அடுத்து சுபமங்கலம். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு சாக்ரிஃபை நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்களுடைய தியாகம் அங்கு தேவைப்படுகிறது. இதுதான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னால் இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது போல் தான் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறும். அதனால் கிடைக்கிறத கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய கொள்கைகளை சற்று ஒத்தி வைத்து உங்களுக்கு இதுதான் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகினீர்களானால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் போனீங்கன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும், பலம் ஏற்படும், பலகீனங்கள் எல்லாம் பலமாக மாற்றப்படும், லாபங்கள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் அந்நிய நபர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். தொல்லைகள்னு கேட்டிங்கன்னா யாராவது தேவையில்லாமல் கணவனை பற்றி மனைவியை பற்றி கணவனிடமோ ஏதாவது பிரச்சனையை சொல்ல வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்கள் இருவரும் ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்க நேரத்தில் சொந்தக்காரன் யாராவது ஒருத்தர் உள்ளே புகுந்துக்கிட்டு இதான் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு சுமூகமாக இருந்தாலுமே சற்று நிதானமாக உங்களுடைய யோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை நீங்கள் கடைப்பிடிங்க. தயவுசெய்து கோவப்படாதீங்க. பணிச்சுமைகள் அதிகரிக்கும். பணிச்சுமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்தக்காரங்க வந்துக்கிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுப்பாங்க. தட்டவும் முடியாது, அதே நேரத்தில் தட்டி கழிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல அருமையான நல்ல யோகம் கிடைக்க போகுது. இந்த வருடம் முழுவதுமே புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. ஏன்னா புது முயற்சியை செய்வதை ஒத்தி வைத்தால் நலம் தரணும் நாங்கள் சொல்லுவோம்.
இருந்த போதிலும் செஞ்சே தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அதுக்கு மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல யோகம் தரும். மங்கள யோகமாக இருந்தாலும் அதே தான். தயவுசெய்து விட்டு கொடுத்து கொஞ்சம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மங்கள வாழ்க்கை கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வீடு வண்டி வாகனமாக யோகமாக இருந்தாலும் சரி, அல்லது புத்திர பாக்கியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கணவரை தேர்ந்தெடுக்கும் விதங்களில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு குருபவனால் நன்மைகள் நிறைய கிடைக்கும். இல்லாமல்ல குருபவான் உங்கள் ராசிநாதன். எந்த இடத்தில் குருபவான் இருந்தாலும் அந்த இடத்தில் குருபவானை வழிபாடு பண்ணுங்கள். குருவே உங்களுக்கு சகல நன்மையும் செய்வார். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.